வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், ஸ்கை ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி. ஸோ ஆல்ரெடி பாலிட்டி சப்ஜெக்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எப்படி படிக்கணும் எதை படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ ஜியாகிரஃபி, சரிங்களா? ஸோ ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கிட்ட சிலபஸ் இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய கொஷின் பேப்பரும் எங்கிட்ட இருக்குது. ஸோ பழைய கொஷின் பேப்பரில் ஜியாகிரஃபிலேருந்து நமக்கு 6 கொஷின் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ மொத்தம் அதில் ஒரு 10 to 12 கொஷின் வரும், இதில் ஒரு 6 கொஷின், சரிங்களா? அப்போ ஜியாகிரஃபியில் அந்த 6 கொஷினும் எங்கேருந்தெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் மட்டும் நம்ம படித்தா போதும், சரிங்களா? அப்போ 6வது 10வது புக்கை நீங்கள் எப்போவுமே ஃபுல்லாக படிக்கணும், சரிங்களா? அதிலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 4 கொஷினுக்கு மேலே வந்திருக்கு, சரிங்களா? ஸோ 5வது கொஷினும் கிட்டத்தட்ட நமக்கு அது 10th புக்கு தான். ஸோ அப்போ 4 to 5 கொஷின் நமக்கு எதுலேருந்து வருது? வெறும் 6வது 10வது புக்கை மட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாவே போதும், சரிங்களா? மீதி இருக்க 2 கொஷின் தான் எங்கேருந்து வருதுன்னா உங்களுக்கு அந்த மற்ற புக்கு நான் சொன்னேன்ல அதுலேருந்து வரும். ஸோ எப்போவுமே அப்படி தான் வந்துட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக 6வது புக்கும் 10வது புக்கும் ஃபுல்லாக படிச்சிருங்க. 7வது 8வது 9வது புக்கை புக் பேக் கொஷின்ஸு முக்கியமான சில கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிச்சிருங்க. ஸோ ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஜியாகிரஃபி பொறுத்திருக்கும். ஏன்னா நமக்கு வரப்போகிறதே 6 கொஷின் தான். ஸோ 6 கொஷினுக்கு நம்ம ஒரு 5 கொஷின் எடுத்தாவே ஸோ நம்ம சேஃபர் சைடு தான். ஸோ அதனால் கண்டிப்பாக 4 கொஷின் நீங்கள் 6 to 10வது புக்கு 6 மற்றும் 10வது புக்கை படிச்சிங்கனாவே அதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ பேலன்ஸ் அந்த 2 கொஷினுக்கு நீங்கள் எல்லா புக்கும் படிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ புக் பேக் கொஷின்ஸ் சில இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாவே அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஜியாகிரஃபி படிக்கணும், சரிங்களா? கண்டிப்பாக ஜியாகிரஃபியில் புக் பேக் கொஷின்ஸ் படிச்சிடணும் எல்லா புக்லேயுமே, சரிங்களா? 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்க எல்லா புக்லேயும் புக் பேக் கொஷின்ஸ் படிச்சிருக்கணும். 6வது புத்தகத்தை ஃபுல்லாக படிச்சிருக்கணும், 10வது புத்தகத்தையும் ஃபுல்லாக படிச்சிருக்கணும். மற்ற புத்தகங்களில் சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது தான், சரிங்களா? ஸோ இப்படி படிச்சிங்கனாவே ஜியாகிரஃபியில் நீங்கள் கண்டிப்பாக 6 கொஷின் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் 5 கொஷினாவது சரியாக ஆன்சர் பண்ண முடியும். முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா வரப்போகிற தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணிடக்கூடாது, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸோ அல்லது அந்த மாதிரி விஷயங்கள் தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதுதான், ஜியாகிரஃபிக்கு மட்டும் அது இல்லை, சரிங்களா? ஸோ அப்போ ஜியாகிரஃபியை நீங்கள் நான் சொன்ன இந்த 2 விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 6வது 10வது புக்கை மட்டும் படிங்க, மற்ற புத்தகங்களில் இருக்கிற இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லா புத்தகத்துலேயும் புக் பேக் கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் டைம் இருந்தால் 11வது புத்தகத்துலையும் 12வது புத்தகத்துலையும் சிலபஸ் இருக்க டாப்பிக்கில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க, சரிங்களா? டைம் இருக்கும் பட்சத்தில். நான் எல்லாமே படித்து முடிச்சிட்டேன் சார், நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் ரிவிஷன் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுங்கள், 11th and 12th புக்கில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்டான விஷயங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் செஞ்சிங்கனாவே போதும். ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்டு மேப் வச்சு படிங்க. மேப் பேசிஸ் கொஷின்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதனால் மேப்பை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்தெந்த பிளேசஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு படிங்க. அதேமாதிரி இந்த பருவக்காற்றுகள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி வருது, எப்படி உருவாகுது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சு படிங்க. அதேமாதிரி நம்மளோட பூமி, சூரிய குடும்பங்கள் அதெல்லாம் படிக்கும்போதும், அதேமாதிரி ஒவ்வொரு கோள்கள் பற்றி படிக்கும்போதும் அந்த கோள்களோட தன்மை என்ன, அந்த கோள்களுக்கான துணைக்கோள் என்ன, எவ்வளோ இருக்குது, சரிங்களா? அதோட பேர் என்ன, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பன்னாட்டு தேதிக்கோடு, பன்னாட்டு நேரக்கோடு இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக திரும்ப திரும்ப கேட்குற கொஷின்ஸ், சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபியில் பார்த்திங்கன்னா ஆறுகள் பற்றி கொஷின்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகிற ஆறுகள் அந்த என்ன, சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதேமாதிரி தீபகற்ப ஆறுகள் பற்றி கொஷின்ஸ் வரும், வற்றும் ஆறுகள், வற்றாத ஆறுகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே மண்டலங்கள் பற்றி கொஷின்ஸ் என்றைக்கும் வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? அந்த 17 ரயில்வே மண்டலங்கள் இருக்கும், அதிலிருந்து என்றைக்கும் ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்கும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன டாபிக், அதுக்கப்புறம் மலைகள், இமயமலை பற்றி கொஷின் என்றைக்காவது எப்போவும் வந்துட்டு இருக்கும், சரிங்களா? அந்த இமயமலைகள் பற்றி அந்த ஜியாகிரஃபியில் இருக்கும். அதேமாதிரி தமிழ்நாடை பற்றி ஒரு நமக்கு 6வது 7வது புக் லெசன் இருக்குது, சரிங்களா? அதாவது 10வது புத்தகம், 10வது ஜியாகிரஃபி புத்தகத்தில் 6வது 7வது இந்த லெசன்ஸ், சரிங்களா? 6th and 7th லெசனில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடை பற்றின ஜியாகிரஃபி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் நல்லா படிக்கணும், சரிங்களா? ஸோ அதில் தமிழ்நாடு பேசிஸ் கொஸ்டின்ஸ் தான் வரும், அதை நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நான் சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறது முக்கியமானதும் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மண், அதே மாதிரி சொல்ல பார்த்தீங்கன்னா மண் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் எப்போவாது வந்துடும், சரிங்களா? அதெல்லாமே பார்த்திங்கன்னா 10th புக்லேயே இருக்குது, சரிங்களா? அதேமாதிரி காடு, வன உயிரினங்கள், வேளாண்மை முறைகள். ஸோ ரொம்ப முக்கியம் அந்த வேளாண்மை முறைகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாடோட வேளாண்
அந்த முறைகள் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி இந்திய அளவுலையும் பார்த்திங்கன்னா அந்த வேளாண் பருவகாலங்கள் இருக்கும். சரிங்களா? தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் பருவகாலங்கள் என்ன, காரிஃப் ரயது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்திய அளவுலையும், இங்கே பார்த்திங்கன்னா சொர்ணவாரி, சித்திரைப்பட்டம், ஆடிப்பட்டம் இந்த மாதிரிலாம் நவரைலாம் இங்கே தமிழ்நாட்டில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து எந்தெந்த மாதங்கள், என்ன பயிர்கள் வந்து விளைவிக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த புரட்சிகள் இருக்கும். சரிங்களா? வெண்மை புரட்சினா என்ன, பசுமை புரட்சினா என்ன, மஞ்சள் புரட்சினா என்ன, சாம்பல் புரட்சினா என்ன, அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சுக்கணும் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? வேறு வானிலை காலநிலை பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா 10th புத்தகத்தில் இருக்குது. புவி அமைவிடம் பார்த்திங்கன்னா நமக்கு 6வது புத்தகங்கள். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அதேமாதிரி மக்கள் தொகை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஜியாகிரஃபியில் இருக்குது, எக்கனாமிக்ஸ்லேயும் இருக்குது. சரிங்களா? அதனால் மக்கள் தொகை வந்து ரொம்ப முக்கியம். பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை, அப்புறம் பருவநிலை மாற்றம். பருவநிலை மாற்றம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸில் ஏதாவது கொஷின்ஸ் வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றத்திற்கு பார்த்திங்கன்னா உச்சி மாநாடுகள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. அந்த உச்சி மாநாடுகள் நடத்தப்பட்ட தீர்மானங்கள் என்ன, இந்தியா அது என்னென்ன உறுதிமொழியெல்லாம் வழங்கியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸில் கொஷின்ஸ் வரலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஜியாகிரஃபி படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் 6வது புத்தகங்கள் மற்றும் 10வது புத்தகத்தையும் ரெண்டையும் படிச்சுட்டு மற்ற புத்தகங்கள் இருக்கிற விஷயங்கள்லாம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ 6 கொஷின் தான் வரப்போகுது. அந்த 6 கொஷின் எப்படியாவது நம்ம 5 கொஷினாவது அடிச்சிடணும், அல்லது 6க்கு 6வது வாங்கிடும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியில் படிங்க. ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக், ஈஸியான சப்ஜெக்ட், ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய அந்த மார்க் தான் இந்த ஜியாகிரஃபி பொறுத்த இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மள சேனலில் ஜியாகிரஃபி ரிலேட்டடாகவும் பார்த்திங்கன்னா 6வது மற்றும் 10வது புத்தகங்கள் பற்றி நடத்தி அதுக்கான வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் பண்ணி நல்லபடியாக நீங்களும் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக ஸ்கை IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி.